நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கிற பாலிவுட் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மூவி ராத் அகோலி கை தி பன்ஷால் மர்டர். இந்த படத்தோட கதையான நவாஸ்தீன் சித்திக் ஒரு இன்ஸ்பெக்டராக வராரு. இது ஒரு ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி. ஸோ ஃபஸ்ட் பார்ட் பார்க்கறதுக்குன்னு அவசியம் இல்லை. அப்புறம் ஒரு கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண வராரு. அந்த கேஸ் என்னென்னா, பன்ஷான் அப்படின்னு ஒரு பணக்கார ஃபேமிலி இருக்காங்க. அந்த ஃபேமிலியில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒருத்தருக்கான அனிமேஷனுக்கு ரெடி பண்ணும்போது வீட்டுக்குள்ளே ஒரு மர்மமான சம்பவம் நடக்குது. அதுக்கப்புறம் ஒரே நைட்டில் தொடர்ந்து கொலைகள் நடக்குது. யார் கொலையாளி, காரணம் என்ன அப்படிங்கிறது இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவ்னா இதோட ஸ்க்ரீன் ப்ளே. இது ஒரு ஸ்லோபன் படம் தான், ஆனால் எங்கேயுமே போர் அடிக்காது. இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ் ரொம்ப சுவாரஸ்யமாக போகும். குறிப்பாக ரேவதி ஒரு சீன்ஸும் கிளைமேக்ஸ் முடிவும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே முக்கியமான சீன்ஸில் நல்லா ஒர்க் ஆகுது. நவாஸ்தீன் சித்திக் ரொம்ப ஆனால் ஷார்ப்பான இன்ஸ்பெக்டராக சூப்பராக நடிச்சிருக்காரு. மற்ற நடிக்கலும் ஓகே. நெகட்டிவ்னு சொல்லணும்னா கிளைமேக்ஸ் ரிவீல் அது கொஞ்சம் ரெகுலராக இருக்கிற மாதிரி தோணும். இன்னும் கொஞ்சம் எமோஷனல் டீட்டெயிலாக எடுத்துருக்கலாம். மொத்தத்தில் பார்த்தா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர். நான் இந்த படத்துக்கு கொடுக்குற ரேட்டிங் 5/3. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.